வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரைவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் பருவமழை தொடங்கியதால் மானாவாரி சாகுபடி பணிகள் தீவிரம். உர தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் மேட்டுப்பாளையம் உதகை சாலை. சேதமடைந்துள்ள பவானி ஆற்றுப்பாலம் சீரமைக்க பொதுமக்கள் வேண்டுகோள். நீலகிரியில் மலைப்பூண்டு விலை வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை. வெளிமாநில வெள்ளை பூண்டு இறக்குமதியை குறைக்க கோரிக்கை. வத்தலகுண்டு பகுதியில் விவசாயத்திற்கு மாற்றாக வண்ண மீன்கள் வளர்ப்பு. வயநாடு நிலச்சரிவால் விற்பனை மந்தமடைந்திருப்பதாக பண்ணையாளர்கள் வருத்தம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பள்ளி செல்ல பாதையின்றி தவிக்கும் மாணவர்கள். பாதுகாப்பற்ற சூழலில் பாதியில் நிறுத்தப்படும் பள்ளி படிப்பு குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் விவசாய பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் உர தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் ஓட்டப்பிடாரம், விளாத்திக்குளம், கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மானாவாரி சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். இப்பகுதிகளில் மானாவாரி பயிராக உளுந்து, பாசி, மக்காச்சோளம், கடலை உள்ளிட்டவை பயிரிடப்பட்டு வருகிறது. அத்துடன் ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் உள்ளிட்ட தாமிரபரணி ஆற்று பாசன பகுதிகளில் விவசாயிகள் நெல் சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் விவசாயத்திற்கு முக்கிய தேவையாக கருதப்படும் யூரியா, டிஏபி, பொட்டாஷ் உள்ளிட்ட உரங்கள் கிடைப்பதில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் உர தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுனால விவசாயத்தை நம்பி தான் இந்த எல்லா ஊரும் இருக்குது. மழை நல்லா பெய்யுறது, உரம் தட்டுப்பாடில் இருக்குது. உரம் கிடைக்க மாட்டேங்குது எங்கே போனாலும். நாங்கள் இந்த வருஷமே ஆலந்த கிராமத்தில் ஈரோடுலேருந்து தான் உரத்தை ஏற்றுமதி பண்ணோம். உரம் ரொம்ப தட்டுப்பாடாயிருச்சு. அதனால் ஈரோடுலேருந்து கொஞ்சம் கிடைக்கிற இடத்துல உரத்தை எடுத்துக்கிட்டு, அது போக வல்லநாடு திருநெல்வேலி மாவட்டம் வல்லநாட்டிலேருந்து கொஞ்சம் உரம் எடுத்தோம், வல்லநாடு சொசைட்டிலேருந்து. அது போக எங்களுக்கு ரொம்ப உரம் தட்டுப்பாடு. இப்போ மக்காச்சோளத்துக்கு உரம் போடணும், உரம் போட இதில் இருக்குது, உரம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் அரசு கொஞ்சம் உரம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுவாரு, தங்களை தாமுடன் கேட்டுக்கொள்கிறேன். செங்கம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் நலன் கருதி சக்கர நாற்காலி வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவிற்காக நாள்தோறும் ஏராளமான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பத்திரப்பதிவிற்காக நாள்தோறும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோரும் வந்து செல்கின்றனர். இவர்கள் சாலையில் இருந்து சார் பதிவாளர் அலுவலகம் வரை செல்வதற்காக சக்கர நாற்காலி வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்பாட்டிற்கு வந்த சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு இதுவரை சக்கர நாற்காலிகள் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குண்டும் குழியுமாக உள்ள மேட்டுப்பாளையம், உதகை சாலை மற்றும் பவானி ஆற்று பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், உதகை சாலையில் நாள்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வாகனங்களில் வந்து செல்கின்றனர். உதகைக்கு செல்லும் அத்தனை சுற்றுலா பயணிகளும் இந்த சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆனால் இந்த சாலை மேட்டுப்பாளையத்தில் இருந்து கல்லாறு வரை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. அத்துடன் அவ்வப்போது மழை பெய்து வருவதாலும் குழிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதாலும் மேடு பள்ளம் தெரியாமல் விபத்து ஏற்படும் சூழலும் உள்ளது. எனவே இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று பவானி ஆற்றின் குறுக்கே 1984ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கான்கிரீட் பாலம் தற்பொழுது பழுதடைந்துள்ளது. பாலத்தின் நடைமேடை தடுப்பு சுவர்கள் மிகவும் பழுதடைந்து கம்பிகள் வெளியில் தெரியும் வகையில் ஆபத்தான நிலையில் உள்ளது. எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன்பாக பாலத்தை ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வத்தலகுண்டு பகுதியில் வண்ண மீன் விற்பனை மந்தமாக இருப்பதாக பண்ணையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே
விரிவீடு பகுதியில் விவசாயத்திற்கு மாற்றாக வண்ண மீன் பண்ணைகள் வைத்து மீன்களை வளர்த்து வருகின்றனர். தர்மராஜபுரம், தர்மத்துப்பட்டி, விராலிமாயன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாய தோட்டங்களில் தொட்டிகள் அமைத்து வண்ண மீன்கள் வளர்க்கப்பட்டு ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகிறது. கோல்டு ஃபிஷ், மாலி, கார்ப் என 50க்கும் மேற்பட்ட ரகங்களில் வண்ண மீன்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த மீன்களை சென்னை, மதுரை என உள்ளூர்களுக்கும் கேரளாவிற்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்கின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு நல்ல வரவேற்பு பெற்று வந்த வண்ண மீன் விற்பனை வயநாடு நிலச்சரிவு காரணமாக பெருமளவில் குறைந்திருப்பதாக பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இங்கே ஸ்டாக் நிறையா இருக்குது, ஆனால் அதை சேல் பண்ண முடியல. போன வருஷம் கேரளா பக்கம் ஓடிச்சு, அங்கே நல்லா இருந்ததுனால. ஆனால் இந்த வருஷம் அந்த வயநாடு பிரச்சனையில் இருந்தே, வயநாடு நிலச்சரிவில் இருந்தே நிறையா பாதிப்பாகி போயிடுச்சு. அதனால் இங்கே வியாபாரமே, கேரளா வியாபாரமும் ரொம்ப டல்லு, கம்மியாக போய்க்கிருக்கு. 10 வருஷம் 10,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு மேலே ஓட்டுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இப்படி 50,000 ரூபா இப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு லாபம் கம்மியாக இருந்தாலும் கூட சேல் அதிகமாக இருந்தது, பாதிப்பு இல்லை. ஆனால் இப்போ லாபமும் வைக்க முடியல, அதே நேரத்தில் சேலும் பண்ண முடியல. தற்பொழுது விற்பனை இல்லாததால் மீன்களின் விலையும் குறைந்திருப்பதாகவும், இதனால் தொழில் மந்த நிலையில் இருப்பதாகவும் பண்ணையாளர்கள் வருத்தம் தெரிவித்தனர். இருப்பினும் ஒவ்வொரு பண்ணைகளிலும் லட்சக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வருவதாகவும், வரும் ஜனவரி மாதத்தில் கலர் மீன் விற்பனை சீராகும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். 6 மாதமே ரொம்ப லோவில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் 2 லட்சம் 3 லட்சம் மாதமே 3 லட்சம் 4 லட்சம் மீன் ஏற்றுவோம். இப்போ எல்லாமே மீன் எல்லாம் நார்மலாக எப்பயுமே மீன் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் சேல்ஸு அதிக அளவில் இல்லை. கேரளா வயநாடு அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்து சேதத்தினால இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6 மாதமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஜனவரிக்குள்ளே திருப்பியும் நார்மலாக வியாபாரம் எல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். நீலகிரியில் மலைப்பூண்டு திடீர் விலை வீழ்ச்சியால் பூண்டு உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட், பீட்ரூட், முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முள்ளங்கி, வெள்ளைப்பூண்டு உள்ளிட்ட காய்கறிகள் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. கடந்த வாரம் வரை மத்திய பிரதேசம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசத்தில் இருந்து பூண்டு வரத்து இல்லாததால் நீலகிரி மலைப்பூண்டின் விலை மும்மடங்கு உயர்ந்தது. இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் வெளிமாநில பூண்டுகள் வர துவங்கி இருப்பதால் உச்சத்தில் இருந்த உதகை மலைப்பூண்டு விலை திடீரென வீழ்ச்சியடைந்தது. இதனால் பூண்டு உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே வடிகால் வாய்க்காலில் உள்ள ஆகாய தாமரையை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் விவசாயிகளும் இணைந்து சுத்தம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே எழிலூர், நேமம் உள்ளிட்ட கிராமங்களில் 750 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்காத வகையில் வடிகால் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வடிகால் வாய்க்கால்களில் ஆகாய தாமரை நிறைந்து தண்ணீர் செல்லாத வகையில் இருந்ததால் வாய்க்கால்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வேளாண்மைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேமத்தான் வாய்க்காலில் தூய்மை பணியை மேற்கொண்டனர். அப்பொழுது அவர்களுடன் இணைந்து விவசாயிகளும் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள வாய்க்காலை சுத்தம் செய்தனர். அருகில் உள்ள எழிலூர் நேமம் வடிகாலில் ஆகாய தாமரை செடிகள் முழுவதும் வளர்ந்து கிடந்ததால் நேமம் கிராமங்களில் விவசாய நிலங்கள் முழுது நிலை இருந்தது. இதை நமது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையிட்டோம். அவர்கள் முயற்சியின் பேரில் வேளாண் துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அந்த அதிகாரிகள் மூலமா எங்கள் வடிகாலில் உள்ள ஆகாய தாமரை செடிகள் இன்று முதல் அகற்றப்பட்டு வருகிறது. இதற்கு சூளகிரி அருகே கீரை வகைகள் அமோக விளைச்சல் இருந்தும் போதிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் புதினா, கொத்துமல்லி மற்றும் கீரை வகைகள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இங்கு விளையும் கீரை வகைகள் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்பொழுது பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கீரை வகைகள் அமோக விளைச்சல் கண்டுள்ளன. இதனால் வரத்து அதிகரிப்பால் கீரை வகைகளின் விலை குறைந்துள்ளது. கடந்த வாரம் ஒரு கட்டு கீரை 20 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்பொழுது 8 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் கீரைகளுக்கான பராமரிப்பு செலவை கூட ஈடுகட்ட முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
எனக்கு 2 ஏக்கரை நம்ம கீரை அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். சிறுகீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரை இது ரெகுலராக நம்ம போடுறது. இப்போ நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, போன வாரத்துலேருந்து இந்த வாரத்துக்கு வந்து நம்மளுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. போன வாரம் பார்த்திங்கன்னா 20 25 ரூபா வரையிலும் வித்துட்டு இருந்துச்சு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா 6 to 8 ரூபா தான் போயிட்டுருக்கு. இதனால் எங்களுக்கு பெருசாக லாபம் எதுவும் எதிர்பார்க்க முடியல. ஃபுல்லாக நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு நம்மளுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா வண்டி வாடகை, சூளகிரிக்கு எடுத்துகிட்டு போகணும், ஒசூருக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஆளுக்கு வந்து கட்டுக்கு ₹1 கூலி போயிட்டுருக்கு. செடியில் இருந்து அகற்றினாலும் 7 நாட்கள் வரை வாடாமல் இருக்கும் அரிய வகை ஹெலிகோனியா மலர்கள் கொடைக்கானலில் பூத்து குலுங்குகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக மாதந்தோறும் பல வண்ணங்களில் அரிய வகை மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த வகையில் தற்போது ஹெலிகோனியா எனப்படும் அரிய வகை மலர்கள் மலர்ந்துள்ளன. சிவப்பு, பச்சை, மஞ்சள் என 3 வண்ணங்களை கொண்டுள்ள இந்த மலர்கள் தொங்கும் தன்மையை கொண்டுள்ளது. மெல்லிய மிருதுவான தண்டுகளை கொண்ட இந்த மலர்கள் 3 முதல் 5 அடி உயரம் வரை வளர்கின்றன. ஹெலிகோனியா மலர்கள் அலங்காரங்களில் பிரதான அலங்கார பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றது. இந்த மலர்கள் செடியில் இருந்து அகற்றினாலும் 7 நாட்கள் வரை வாடாமல் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். நாமக்கல்லில் பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவில் நடைபெற்ற நீச்சல் மற்றும் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட அளவிலான நீச்சல் போட்டி நடைபெற்றது. இதில் 14 வயதுக்கு உட்பட்டோர், 17 வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் 19 வயதுக்கு உட்பட்டோர் என 3 பிரிவுகளின் கீழ் தனித்தனியாக நீச்சல் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் என 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் நாமக்கல் கோட்டை நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவில் ஜிம்னாஸ்டிக் போட்டி நடைபெற்றது. 3 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி வேலூர் நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. வேலூரில் தமிழ்நாடு மாநில குத்துச்சண்டை சங்கம் மற்றும் வேலூர் மாவட்ட அமெச்சூர் குத்துச்சண்டை சங்கம் இணைந்து குத்துச்சண்டை போட்டி நடத்தின. இதில் தமிழகத்தில் இருந்து 20 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். 12 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட சப் ஜூனியர் பிரிவிலும், 15 வயது முதல் 16 வயதுடைய ஜூனியர் பிரிவிலும், 17 முதல் 18 வயதுடைய யூத் பிரிவிலும், 19 வயது முதல் 40 வயதுடைய சீனியர் பிரிவிலும் என மொத்தம் 250 போட்டியாளர்கள் கலந்து கொண்டு குத்துச்சண்டையில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெற்ற குத்துச்சண்டை வீரர்களுக்கு சிறப்பு பரிசுகளும், சான்றிதழ்களும், பதக்கங்களும், கேடயங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பெரம்பலூரில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். பெரம்பலூர் வெங்கடேசபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. எடையின் அடிப்படையில் இப்போட்டி 3 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர். நடுவர்கள் வழங்கிய புள்ளிகளின் அடிப்படையில் வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றது குறிப்பிடத்தக்கது.